கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். சொன்னவர் இயேசு என்றும் உன்னை நடத்திடுவார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். சொன்னவர் இயேசு என்றும் உன்னை நடத்திடுவார். உற்றார் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம். உற்றார் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். சொன்னவர் இயேசு என்றும் உன்னை நடத்திடுவார். குழியில் கிடந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஒரு தேசத்திற்கே அதிபதியாக மாற்றி காட்டினார். குழியில் கிடந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஒரு தேசத்துக்கே அதிபதியாக மாற்றி காட்டினார். உற்றார் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம். உற்றார் உன்னை கைவிடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். சொன்னவர் இயேசு என்றும் உன்னை நடத்திடுவார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். சொன்னவர் இயேசு என்றும் உன்னை நடத்திடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாள் எப்படி இருக்குமோ, இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் என்ன ஆகுமோ, என் பிசினஸ் எப்படி ஓடப் போகிறதோ, என் வியாபாரம் எப்படி நடக்கப் போகிறதோ, இந்த திருமணத்தை எப்படி நடத்த போகிறோம், இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்க போகிறோம், இந்த கடன் பிரச்சனை எப்படிதான் முடிக்க போகிறோமோ, இந்த வியாதி எப்பொழுது சுகமாகுமோ என்று பல விதங்களில் பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்திலே 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வருவதாக சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. நான் உயிரோடு இருக்கும்போது ஒருபோதும் ஒரு காரியத்திற்காகவும் நீ பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்லுவான், அப்பா இருக்கிறேன், நீ பயப்படாதம்மா. அம்மா இருக்கிறேன், நீ பயப்படாத என்று பிள்ளைகளை பார்த்து எப்படி சொல்லுகிறோமோ, அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு தகப்பனாய் தாயாய் இருந்து சொல்லுகிறார், பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. பொல்லாத மனுஷர்களை குறித்து பயப்படாதே, தீய சக்திகளை குறித்து பயப்படாதே, சத்துருவின் கிரியைகளை குறித்து பயப்படாதே. நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் எதற்கும் பயப்படுவதில்லை என்று உங்கள் நாவினாலே அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். தோல்விகள் ஓடி போகட்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பயம் சாத்தானுடைய ஆயுதம், பலமும் தைரியமும் கர்த்தருடைய ஆயுதம். தெய்வ பிள்ளைகள், நாம் பலம் கொண்டு திடமனதா இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னதற்காக நன்றி. அன்றைக்கு குழியில் கிடந்த யோசேப்போடு என் கர்த்தர் இருந்தேன். அவனை மீண்டும் தூக்கி சிறைச்சாலையிலே போட்ட பொழுதும் அந்த சிறைச்சாலையிலும் என் கர்த்தர் அவனோடு இருந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அங்கிருந்த என் ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே உயர்த்தி பார்வோனுக்கு அருகிலே சிங்காசனத்தில் உட்கார வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதே ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறவர். ஒரு நாள் எங்களையும் நீர் உயர்த்துவீர், எங்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்ப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த நாள் முழுதும் நாங்கள் உம்மை சார்ந்து தைரியமாக இந்த நாளுக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். உம்முடைய சமூகம் முன் செல்வதற்காக நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் பின்பாக எங்களை காத்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
வலதுபுறமும் இடதுபுறம் உடைய தேவ தூதர்கள் எங்களோடு கூட வருவதற்காக நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாய் உன்னதமான சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்காக நன்றி. ஆகவே இனி நாங்கள் பயப்படுவதில்லை. பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய நாமத்தினாலே செய்யும்படி எங்களை பலப்படுத்துவீராக. நீ இப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.